ஆல் வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம டே இன் மை லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் டிவோஷனல் டே, முருகருக்கான டே. ஸோ நம்ம அதுக்கான என்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். எனக்கு மார்னிங் எப்பயுமே எந்திரிச்சதுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முடியாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அப்புறமா தான் செய்யணும். இன்னைக்கு மார்னிங் ஏஞ்சதே லேட்டு தான். பிகாஸ் நேற்று லேட் நைட்டு தான் சென்னை ரீச் ஆயிருந்தோம். ஸோ நாங்கள் 3 டேஸ் மதுரைக்கு போயிருந்தோம் ஒரு மேரேஜ்க்காக, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக. ஸோ போயிட்டு நேற்று நைட்டு தான் ரிட்டர்ன் ஆயிருந்தோம். அதனால காலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை பிளான் பண்ணலான்னு தான் எடுத்துட்டேன். இந்த பிளானர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி பிளானர்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. டைரிஸ் வேணால் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப புதுசாகவே இருக்குது. டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறேனா, இல்லை இதில் நோட் பண்ணி வைக்கிறது, இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேனான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை. அது கொஞ்சம் ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் லாண்ட்ரிக்கு போடலான்னு சொல்லி அன்பேக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மதுரை விலாக் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இன்னும் அதை எடிட் பண்ணி முடிக்கல. அதனால அது கொஞ்சம் டிலேடாக இருக்குது. நான் முன்னாடி யூஸ் பண்ண பிளானர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும்னா அமேசானில் செக் பண்ணுங்கள். அது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் யூஸ் பண்ணுறேன் அதனால சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லியிருப்பேன். அண்ட் எஸ், இந்த வாஷிங் மிஷின் பற்றியும் நான் சொல்லணும். இது புதுசாக வாங்கினது ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப கம்மியான டைம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்ன பிராண்டுன்னு பார்த்தா ஐஎஃப்பி. என்னோட ஃபேமிலியில் யாருமே ஐஎஃப்பி யூஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணி போனது சாம்சங் ஒரு எல்ஜி தான். பட் அங்கே போனதுக்கப்புறமா இதோட ஃபீச்சர்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது. அண்ட் முக்கியமான விஷயம் இதுக்கு மார்க்கெட்டிங்கோ இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மார்னிங் ஜெப்டோவில் கிராசரி ஆர்டர்ஸ் போடும்போது இது பார்த்த வேலண்டைன் கிஃப்ட்டுன்னு சொல்லி, சரி ஓகே ஏதாவது பண்ணுவோம். லாஸ்ட் 3 டேஸாக அங்கே இங்கே சுற்றிட்டு இருந்ததுனால வேறு எதுவுமே செலிப்ரேட் பண்ணலை. இல்லைனாலும் பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு, அதனால ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் அந்த 7 டேஸ் செலிப்ரேஷனுக்கான கார்ட்ஸ் அண்ட் அது பின்னாடி நம்ம பர்சனல் மெசேஜஸ் எழுதிக்கலாம். ஸோ இன்னைக்கு ப்ராமிஸ் டேன்றதுனால நான் அந்த கார்டில் ஒரு ப்ராமிஸ் மெசேஜ் எழுதி என்னோட ஹஸ்பண்ட் ஆகிய என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஓகே, ரிட்டன் கிஃப்ட் திரும்ப உங்கள் வீட்டுக்காரர் என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு வருஷக்கணக்கில் ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பான். நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான், தனியாக ஒரு கிஃப்ட் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு. அதுக்கு நீ நீ எதுவுமே பண்ணவே வேணாம், இதை மட்டும் சொல்லாமல் இருன்ற மாதிரி ஆகிடும். உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்டும் இந்த டைலாகை உங்ககிட்ட ஒரு வாட்டியாவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு ஈவினிங் தான் பூஜை பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் மார்னிங்லேருந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அண்ட் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஆஃப்டர்நூன்லாம் முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால் பொறுமையாக எல்லா ஒர்க்ஸும் முடிச்சுட்டு நைட்டு தான் சாமி கும்பிட்ருந்தோம். எனக்கு எப்பயுமே முருகர்னா ரொம்ப பிடிக்கும். நிறையா டிவோஷனல் டேஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் முருகரோட டேஸ் எல்லாம் மட்டும் கரெக்டாக நான் பார்த்து வச்சுட்டு அதுக்காக ஏதாச்சும் நான் ஒரு பூஜை பண்ணிடுவேன். அண்ட் ரொம்ப ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பார்த்ததெல்லாம் வச்சு நான் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு ஸ்வீட்டுக்கு நான் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன்.
இன்னைக்கு டே சூப்பரா முடிஞ்சது. இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.